நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முழு ஆதரவு என புதிய திராவிடக் கழகம் நிறுவன தலைவர் எஸ் ராஜ்கவுண்டர் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளரை சந்தித்த புதிய திராவிடக் கழகம் நிறுவன தலைவர் எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் கூறியது, நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி திமுகவுக்கு முழு ஆதரவு அளிப்பதென முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கடந்த 30/11/2025 அன்று ஈரோட்டில் நடைபெற்ற 6வது மாநில மாநாட்டில் தமிழக துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையில் இது தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சிக்கு 3 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேட்டுள்ளோம். வேட்டுவ கவுண்டரின் உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து அனைத்தையும் எம்பிசியாக வேட்டுவ கவுண்டர் என்ற பெயரில் அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறோம். அதேபோல் இதுவரை எனது பெயரை எஸ் ராஜ்கவுண்டர் இருந்ததை இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலம் எஸ் ராஜ்குமார் என்று அழைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடும் தொகுதியில் எஸ் ராஜ்குமார் என்ற பெயரில் போட்டியிடுவேன். அதுபோல் திமுக போட்டியிடும் 234 தொகுதிகளிலும் அறிவிக்கப்படும் வேட்பாளர்கள் வெற்றிக்கு உறுதுணையாக பாடுபட எங்கள் கட்சி நிர்வாகிகள் அயராது பாடுபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற பிப்ரவரி 2வது வாரத்தில் இருந்து தமிழகம் முழுவதும் புதிய திராவிடக் கழகத்தின் சார்பில் தொகுதி வாரியாக தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதற்கு எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உடன் இருந்து செயல்படுவார்கள் என்று தெரிவித்தார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய திராவிட கழகமானது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று வருகை இருந்து சிறப்பித்த ஈரோடு மாவட்டத்தில் 30/11/2025 ஆண்டு வெள்ளட்டும் சமூகநீதி மாநாடு என்ற ஒரு மிக பிரமாண்டமான மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருந்தோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதேபோல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லப்போனால் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களும், மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களும், நாமக்கல் மாவட்ட செயலர் எஸ் மூர்த்தி அவர்களும், அதேபோல் விசி சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினர் விசி சந்திரகுமார் அவர்களும், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் அவர்களும், ஏனைய மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்துட்டாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்ட மாநாடு மிக பிரமாண்டமாக கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. எங்களை போன்ற அரசியலே ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அரசியல் அங்கீகாரம் இல்லாத சமுதாயத்திற்கு அரசியல் உரிமையை கட்டாயம் அவர் மீட்டுத் தருவார் என்று நம்புகிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய திராவிட கழகத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு சின்னவர் அவர்கள் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் எங்களை அங்கம் வைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்குரியது. உறுதியாக புதிய திராவிட கழகத்திற்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் நாங்கள் கேட்கின்றோம். அவர்கள் கொடுக்கின்ற உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம். எஸ் ராஜ்கவுண்டர் என்று அழைக்கின்ற என்னை நான் எஸ் ராஜ்குமார் என்ற பெயரில் போட்டியிடுவேன் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.